அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு ரமலானுடைய பிறை பார்த்து முதலாவது தராவீகை முடித்திருக்கிறோம். முதலாவது தராவீகில் ஆப்து அலிஃப்லாம்னு ஆரம்பித்து பில் இஸ்மி வான்தும் தாலமூன் அப்படின்னு முடிச்சிருக்கார். 1.5 ஜூஸுக்கு 2 ஐனுக்கு முன்னாடி 1.5 ஜூஸுக்கு 2 ஐனுக்கு முன்னாடி முடிச்சிருக்காரு. அதாவது அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான்டா, முதலாவது வானத்திற்கு ஒரே ஒரு நேரத்தில் வருவான். இந்த நேரம்தான் தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், முதலாவது வானத்திற்கு வருவான். ரமலானுடைய மாதம் வறுமையானால் 30 நாள் இரவிலேயும் முதலாவது வானத்திலே தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், விஜயம் செய்கின்றான். 30 நாளுமே ரமலானுடைய 30 நாளுமே மகரிபுடைய தொழுகை முடிந்து விட்டால் ஃபஜ்ர் தொழுகை வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், முதலாவது வானத்திலேயே தன்னை என்ன செய்கின்றான், தரிபடுத்துகிறான். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுகையிலே கேட்கக்கூடியதை இரவு பூரா கேட்டால் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறான். இது அவ்வளவு புனிதமான ஒரு மாதம். இப்போ ஆப்ஸா ஓதுனதில் நான் ஒரே ஒரு ஆயத்தை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு ஆயத்தில் 4 வார்த்தை வருது. 4 வார்த்தையில் 2 வார்த்தை எடுத்துக்கிறேன். 2வது ஜுஸுவில் 2வது ஐனில் ஆப்ஸா ஓதுனார், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஸ்குரூனி வலா தக்ஃபுரூன். என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் தான் படைத்தேன், நான் தான் உங்களுக்கு ரிசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன, நான் தான் உங்களை மௌத்தாக்குவேன். நாளைக்கு என்னிடத்தில் நீங்கள் வந்தே தீர வேண்டும். ஆகையினால் என்ன செய்யுங்கள், உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் ஃபதுக்குரூனி, என்னை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பீர்களேயானால் அது குறுக்கும், உங்களை நான் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குகிறேன். அப்போ என்னை நீங்கள் ஞாபகித்தீர்களேயானால் உங்களுடைய காரியங்களை நான் நடத்தி கொண்டே இருக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, ரமலானுடைய மாதம் வறுமையானால் உன்னை எப்படி ஞாபகப்படுத்துவது? மற்ற நாளுகளிலே தொழுகிறோம், வணங்குகிறோம், எல்லாம் செய்கிறோம். ரமலானிலே சிறப்பாக ஞாபகப்படுத்த வேண்டும், எப்படி ஞாபகப்படுத்துவது அப்படின்னு கேட்குற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லித் தர்றான், ரமலான் வறுமையானால் ரமலான் பிறை பார்த்ததிலே இருந்து ஈது பெருநாள் வரைக்கும் 2 காரியத்தை என்ன செய்யுங்கள், உடலால் உயிரால் உறுப்புகளால் செய்யுங்கள். அடுத்தபடியாக 2 காரியத்தை கேட்டுக்கொண்டிருங்கள். அல்லாஹ் சொல்றான், 2 காரியத்தை செய்யுங்கள், 2 காரியத்தை கேளுங்கள். என்னத்தை செய்யணும்னு பெருமானார் கேட்குகிற பொழுது அல்லாஹ் சொல்றான், முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள். ரமலானுடைய நேரத்திலே ஒழுவெல்லாம் தேவையில்லை. ரமலானுடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதிக்கொண்டே இருங்கள். காரணம் என்ன தெரியுமா? கலிமாவை ஓத ஓத உள்ளம் சுத்தமாகும், உயிர் சுத்தமாகும், உடலிலே உண்டான உறுப்புகள் சுத்தமாகும். 2வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, 2வது என்னத்தை ஓதுறதுன்னு அல்லாஹ் சொல்லித் தருகிறான், இஸ்திக்ஃபாரை ஓதிக்கொண்டே இருங்கள். நேரம் கிடைக்குகிற பொழுதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா என்று ஓதுங்கள். அப்படி ஓதுவதனால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் சொல்றா, வகுல் தஸ்தக்ஃபிரு லக்கும் வகுல் தஸ்தக்ஃபிரு லக்கும். என்ன, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கஃபாரா, அவன் உங்களுக்கு என்ன செய்வான், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். வயுர்சிலி ஸமா அலைக்கும் மிதுராரா, வானத்திலே இருந்து உங்களுக்கு பரக்கத்தை இறக்கி வைப்பான். வயும்திதுக்கும் பில் அம்வாலி வல் பனீன், பரக்கத்தை இறக்கி வச்சு அந்த பரக்கத்தின் மூலமாக உங்களுடைய பொருளை ஒன்றை 10ஆக்குவான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வராது,
நோய் வராது, அவசர மௌத்து வராது, திடீர் மௌத்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினா ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்யணும்? அதிகமாக இஸ்திகுஃபார் ஓதணும். யாருக்காக? நமக்காக இல்லாவிட்டாலும் நம் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த சிந்தனை இருந்தால் ரமலானை என்ன செய்யுங்க? ஹயாத்தாக்குங்க. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதணும், இஸ்திகுஃபாரை ஓதணும். அடுத்தபடியாக அல்லாஹ் 2 விஷயத்தை கேட்க சொல்கிறான். 2 விஷயத்தை கேட்க சொல்கிறான். என்னத்தை கேட்கறது அப்படின்னு முதலாவது விஷயம் என்னான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிற பொழுது அல்லாஹ் எதை கேட்க சொல்கிறான் தெரியுமா? ரமலான் பூராவிலும் நல்ல வாழ்க்கை, அதாவது நீடித்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை. அவசர மௌத்து, திடீர் மௌத்து, என்ன பெரும் நோய், பரக்கத்தில்லாத சூழ்நிலை இல்லாமல் நீடித்த உலகத்தில் நீளமான வாழ்க்கை. அடுத்தபடியாக மரணித்து விட்டால் கபரு, மகுஷரு, கியாமத்தில் கஷ்டம் இல்லாமல் ஜன்னத்தில் கொடுக்குற சொர்க்கத்துக்கு போகணும். இதை கேளுங்க. இரண்டாவது எதை கேட்கன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அல்லாஹ் கேட்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் கஷ்டத்தை கொடுத்துறாது. அன்றாட வாழ்க்கை நடத்தினாலும் பரவாயில்லை, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது கொடுத்தாலும் பரவாயில்லை, மேல் மிச்சமாக அள்ளி கொடுக்க தேவையில்லை. யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து விடாது, யாரும் பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து விடாது. அடுத்தபடியா ஆகிரத்தில் என்ன செஞ்சிடாத? கபூரில் நெருக்க விட்டுறாத, கபூரை நெருக்க விட்டுறாத. மகுஷரில் மயக்கத்தோடு எழுப்பி விடாதே. அடுத்தபடியா கியாமத்திலே எல்லாரும் ஒன்று கூடி இருங்கன்னு எல்லாரும் ஒன்று கூடி நிற்கையில் என்னை வேறு என் தகப்பன் வேறாக, என்னை வேறாக என் மனைவி வேறாக, என்னை வேறாக என் பிள்ளைகளை வேறாக பிரித்து நீ நரகவாதி, உன் தாய் தகப்பன் சொர்க்கவாதி, உன் மனைவி சொர்க்கவாதி, உன் பிள்ளைகளெல்லாம் சொர்க்கவாதி, நீ நரகவாதி அப்படின்னு பிரித்து என்னை நரகத்துக்கு அனுப்பி என் குடும்பத்தாரை என்ன செய்து விடாதே, சொர்க்கத்திற்கு அனுப்பி வேடிக்கை காட்டி விடாதே. அல்லாண்டு என்ன செய்யுங்க? கேட்டுக்கிட்டே இருங்கன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்கள், அப்போ எதை செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முடிந்த அளவுக்கு ஓதிக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது இஸ்திகுஃபார் ஓதிக்கிட்டே இருக்கணும். அடுத்தபடியா இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை, பரக்கத்தான வாழ்க்கை, மௌத்தான பின்னால் கபூர்லையும் மகுஷர்லையும் கியாமத்திலையும் கஷ்டமில்லாமல் ஜன்னத்துக்கு போகணும் அப்படிங்கிறத கேட்கணும். அடுத்தபடியா ரெண்டாவது என்ன கேட்கணும்? இந்த உலகத்தில் யார்கிட்டையும் கை நீட்ட விட்டுறாத. அடுத்தபடியா கபூரை நெருக்க விட்டுறாத, மகுஷரில் மயக்கத்தை கொடுத்துறாத. கபூர்லேருந்து எழுப்பப்படுகிற பொழுது கியாமத்தில் ஒன்று சேர்த்து என்னை வேறாக என் குடும்பம் வேறாக பிரித்து என்ன செய்து விடாதே, நரகத்திற்காக என்னை அனுப்பி சொர்க்கத்திற்கு அவர்களை அனுப்பி வேடிக்கை பார்த்து விடாதே. இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதே மாதிரி எல்லா நிலையிலும் ஒன்று சேர வேண்டும். அடுத்தபடியாக ஒன்றை கேட்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ், எனக்கு பின்னால் வரக்கூடிய என் வாரிசுகளுக்கு பெண் பிள்ளைகளாக கொடுத்து எனக்கு ஆண் வாரிசு இல்லாமல் துண்டித்து விடாதே, எனக்கு ஆண் வாரிசு இல்லாமல் துண்டித்து என்னுடைய சந்ததியை இல்லாமல் ஆக்கி விடாதே. கியாமத்து நாள் வரைக்கும் என்னுடைய சந்ததிகள் தொடர்படியாக வரணும். அவர்கள் வந்தால்தான் அவர்கள் சொல்லக்கூடிய சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எனக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆக இதைத்தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ரமலான் பூராவும் சஹாபாக்களையும் கேட்க சொன்னாங்க. ஆகையினால் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையும் தொடர்ந்து வருகின்றது, கஷ்டமில்லாமல் இருக்காங்க. சஹாபாக்களுடைய பரம்பரையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்காவுடைய தலைமை இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரன். இந்த மாத்திரை யாபகம் வையுங்க. யாபகம் வச்சு இந்த ரமலானை கழிச்சங்கண்டா இந்த முதல் நாளல்ல, நாம் சந்திக்கும் 30 நாளும் முத்தான பதில்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد
وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. نويت صوم غد அன்னதாயி வருடி ரமலான ஹாதிகி சனத்தி லில்லாஹி தஆலா. இந்த ரமலானின் முதல் நாளாக நாளையுடைய நோன்பை நோக்க இப்பொழுது நியத்து செய்கின்றேன். எங்களது நியத்தை ஏற்று எங்களதுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.